வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சோலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது லைவில். சரியான ட்விஸ்ட்டை கொடுத்தார் பிக் பாஸ். என்னென்னா இப்போ வந்துட்டு அந்த பஸ்ஸர் அடிக்கிறாங்க, ஸ்வாப்பிங் டைம் வந்தாச்சு. ஸோ மேனேஜர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா எழுந்திருக்கிறாங்க. அப்போயே ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா ராணா வந்து கலாய்க்கிறாரு, ஆமாம் இவங்க சொல்லிட்டாலும் அப்படின்னு. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் முத்துக்குமரன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிக் பாஸ் முன்னாடி நம்ம பேசும்போது இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க, இதே கடைசி எச்சரிக்கை வச்சுக்கோங்க மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டு நாங்கள் எங்கள் டீமுக்கு யாரை வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அன்ஷிதாவை நினைக்கிறோம். ஏன்னா அதை தான் வந்து முன்னாடி வந்து மீட்டிங்கில் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அன்ஷிதாவை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய மேனேஜர் டீமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் லேபர்ஸ் டீமில் யாரை வந்துட்டு நீங்கள் கூப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சித் சார் இருந்துச்சு. முத்துக்குமரன் நேற்று என்னென்ன பண்ணாரோ, ரூலை போட்டார், ரூலை பற்றி பேசினார், என்னென்ன சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைசியாக மஞ்சரியை வந்துட்டு கூப்பிட போகிறோம், திரு மஞ்சரின்ட்டார். கரெக்டாக கொண்டு வந்தார். அவர் வந்து அந்த வார்த்தை விளையாட்டு பண்ணுறோம். அங்கேருந்து மஞ்சரி வந்து திரு மஞ்சரி கிடையாது, திருமதி மஞ்சரின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாரிங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மஞ்சரியை சொன்னாங்க. அதுங்களும் அன்ஷிதா வந்து ஐயோ எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னாங்க. பிக் பாஸ் வந்து என்னாச்சு அப்படின்னும் போது இல்லை பிக் பாஸ் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்ட்டாங்க. சரி வாங்க வந்து முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் நிற்க வச்சாப்புல நம்ம அன்ஷிதா அண்ட் மஞ்சரியா. சரி இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து விருப்பம் இல்லை 2 பேருமே சொல்கிறாங்க. சரி அப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு உங்கள் அணியில் இவங்களுக்கு பதில் இவங்க, அப்படி எனக்கு பதில் இவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிடலாம், உங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டப்பான்னு ஒரு டிஷ் வச்சிட்டார். எல்லாருக்கும் சமஷாக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, மஞ்சரி டப்புன்னு முத்துக்குமரனை கோத்து விட்டுறாங்க. ஆனால் ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு தெரியும், ஆக்சுவலாக முத்துக்குமரன் நாங்கள் போகணும் தான் இருந்தார். அதனால தான் அந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் அன்ஷிதா வந்து எல்லோரும் சொல்லும்போதே நான் சப்போஸ் அந்த பக்கம் போனேன்னு அங்கே ஒரு எடுத்து வச்சிட்டார். நான் சப்போஸ் அங்கே போனால் இனி யூனியன் லீடராக போகிறது கூட அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் சொல்லிவிடுங்க இனி யூனியன் லீடராக போட வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். அந்த சம்பவத்தால் பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, டாய்லெட்டை யாருமே யூஸ் பண்ண முடியாதுன்னு. இப்போ சப்போஸ் அவர் யூனியன் லீடராக இருந்திருந்தாலும் அந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் முதலே வந்துட்டு அவர் என்னையை வந்து அங்கே அனுப்புங்க. ஆனால் சப்போஸ் அன்ஷிதா இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா யூனியன் லீடர்ன்ற மேட்ரு காலி ஆகிடும். சப்போஸ் என்னையை அங்கே போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் என்னை நீங்கள் வந்து முதலே சொல்லிவிடுங்க, யூனியன் லீடரை வந்துட்டு முத்துக்குமரன் தவிர யாரையா வேணால் நீங்கள் வந்து போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாரு. அதன்படியே வந்து இங்கே வந்துட்டு மஞ்சரி வந்து இதை கோத்து விடணும் பண்ணாங்களா, இல்லை முத்துக்குமரன் தான் முதலே சொல்லிட்டாங்களா, இவன் போனால் தான் கரெக்டாக நினச்சாங்களா, இல்லை என்ன காரணம் தெரியல, மஞ்சரி வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க. அன்ஷிதா உடனே என்ன பண்ணாங்க, ஆரோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் ஒரு மணி நேரம் பேசினாங்க. அவர் வந்து இதுக்காக இதை பண்ணார், அதுக்காக அதை பண்ணார், தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு இதை பண்ணார், எல்லாம் பேசி முடித்து மானே தேனை பொன் மானேன்னு சொல்லிட்டு அப்புறம் அருணை சொன்னார். அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் முடிஞ்சுது. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கணுமே முழு சந்திரமையாக மாறின அன்ஷிதாவை பார்க்க முடிஞ்சுது. நான் நினச்சேன் வேற ஒருத்தர் தான் நினச்சேன், அவன் அங்கே முத்துக்குமரன் சொன்ன உடனே தான் நான் அருணை போட்டேன் அப்படின்றாங்க. இதில் என்ன பெரிய இதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அருண் 2வது வாட்டி போகிறாரு. காலையில் ஒரு வாட்டி வந்தார், நீங்கள் வந்து செயல்பாடு சரியில்லைன்னு வெளியே அமிச்சாங்க. திரும்ப ஒரு வாட்டி அருண் அனுப்புகிறாங்க. ஏன் அவர் என்ன கண்டஸ்டண்ட்டால் பொம்மையா மாற்றி மாற்றி வந்து அமுச்சிட்டு இருக்கீங்க? அவரே பாவம் நேற்று எவ்வளோ ஃபயராக இருந்தார், இன்றைக்கி ஃபுல்லாக பேசவே முடியல அவரால். பாவம் நொந்து நூலாக போகிறார். ஏன்னா ஒரு பக்கம் திடீர்னு தொழிலாளர் மாதிரி பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா மேனேஜர் ஆக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா திரும்ப தொழிலாளர் பேச வேண்டியதாக இருக்குது, திடீர்னு மேனேஜர் எப்படி என்ன பண்ணுவார் பாவம். நேற்றுலாம் எப்படி ஃபயராக இருந்தார். சரி ஓகே, சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு லேபர்ஸ் டீமுக்கு வந்தாச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி அன்ஷிதா பண்ணுற வேலைகள் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.